புதிதாய் பூத்த இந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. சேற்றினில் கிடந்தாலும் செந்தாமரை தனது தனித்துவம் மாறாமல் தன்னம்பிக்கையுடன் எழுந்து மலர்ந்து நிற்கிறது. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தாங்க. துன்பம் எனும் சேற்றில் நாம் மூழ்கி கிடந்தாலும் தன்னம்பிக்கை என்ற ஊன்றுகோலை ஊன்றி எழுந்து நின்றால் வெற்றி வாராதா என்ன? அந்த வெற்றியை நீங்கள் பெறுவதற்கான அனைத்து வழிமுறைகளையும் உங்களுக்காகவே வகுத்து தருவதுதான் நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சிறப்பம்சமே. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாஸ்து குறித்த மிக தெளிவான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து நிறுவனர் திரு ஆண்டாள் சொக்கலிங்கம் அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044495969595. வணக்கம் சார். வணக்கம், வாழ்க வளமுடன் சார். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் துவக்கத்திலையும் அற்புதமான ஆன்மீக தகவலோட தன்னம்பிக்கையும் கொஞ்சம் கலந்து எங்களுக்காகவே சொல்வீங்க சார். இன்றைய தகவல் கேட்க நாங்க எல்லாருமே ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்கோம். இது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் நிறைய பெண்களுக்கும், குறிப்பாக ஒரு ஆண் பெண் 2 பேருக்குமே, குறிப்பாக பெண்களுக்கு தேவையான ஒரு விஷயம். ஏதோ கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆனாலே குழந்தை இல்லையா, ஒரு புழு பூச்சி கூட இல்லையா அப்படின்ற ஒரு வார்த்தைகள்லாம் நிறைய பேர் அந்த பெண் முன்னாடி வைக்கும்போது பெண் நில குலைஞ்சு போயிடுறா. அது என்ன புழு பூச்சி அப்படின்போது, புழுன்றது ஆணுக்கு, பூச்சின்றது பெண்ணுக்கு. புழுன்றது இருக்கிற இடத்துலேயே குடைஞ்சிட்டு இருக்கும். பெண்ணுன்றது இந்த பூச்சின்றது ஒரு இடத்துல கொஞ்ச நாள் இருந்துட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடும். அப்போ பெண் அப்படி தானே, பிறந்துக்கிற பெண்ணும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிடுது. தான் புழு பூச்சி இல்லையான்னு சொல்கிறதுக்கு. இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னென்னா, யார்ட்டையுமே குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, வி ஆர் வெயிட்டிங் ஃபார் இட் எனி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லணும். பாசிட்டிவாக பேசுங்க, நம்பர் 1. நம்பர் 2 கோவில் எல்லா ஜோதிடர்களும், எல்லா விவரம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே டிஃப்ரெண்ட் கோயிலுக்கு போக சொல்லுவாங்க. அது மிகப்பெரிய தவறு. குழந்தை அப்படின்னு சொன்னால் அதை கொடுக்கக்கூடிய ஒரே கோயில் திருவெண்காடு. திருவெண்காடுன்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலும் புதன் ஸ்தலம் சொல்லுவாங்க. இது எப்படின்னா இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இருக்காருன்னா, அவரோட வீட்டை அங்கே இருக்கக்கூடிய சமையல்காரன் இல்லை வாட்ச்மேன் பேரை சொல்லி அவரோட வீடுன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய தப்போ அவ்வளோ பெரிய பாவம் அது. இப்போ திருவெண்காடுன்றது புதன் ஸ்தலம்லாம் கிடையாது. அது சிவபெருமானோட அல்டிமேட் ஸ்தலம். ஆதி சிதம்பரம்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர். அந்த திருவெண்காடு கோயில் தான் குழந்தைக்கான ஒரே ஸ்தலம். 2வது, குழந்தை அப்படின்னு சொல்லும்போது பழனியை பற்றி மக்களுக்கு பெரிய விழிப்புணர்வு இல்லை. பழனி மாதிரி ஒரு டெம்பிள் கிடையாது. இந்த 2 விஷயங்கள் தான் நீங்கள் அல்டிமேட்டாக எடுத்துக்கணும். ஸோ இது உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகிறதுக்காக. ஸோ குழந்தை இல்லாதவங்க எனக்கு இல்லைன்ற ஏங்கிறத விட்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாருக்கும் இருக்க போல் உங்களுக்கும் ஒரு ஜீனியஸ் பிறப்பாங்க. அதுக்காக தான் கடவுள் டிலே பண்ணுறாருன்னு மட்டும் நீங்கள் எடுத்துங்க. எல்லா நாளும் சிறந்த நாளாக இருக்க அன்பான வாழ்த்துக்கள். பலருக்கும் வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் பேசுறீங்க? மேடம், திருச்சி மாவட்டம் முசிலிருந்து சந்திரகுமார் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. சார், ஒரு வீடு கட்டண வீடு பார்த்துருக்கேன் ஐயா. எனக்கு ஒரு 3 கேள்விங்க. தென்கிழக்கு பக்கம் ஐயா, போர்டிங்க பக்கம் போர் போட்டுக்கிறாங்க வெளியுங்க. தவறு. 2வது கேள்வி. 2வது, வடமேற்கு பக்கம் ஐயா ஒரு டாய்லெட் பாத்ரூம் வீட்டையும் ஒட்டி இருக்குதுங்க, காம்பவுண்ட் ஒட்டி நடுவில் இருக்குதுங்க. கட்டக்கூடாது ஐயா. 3வது கேள்விங்க ஐயா, 2nd ஃப்ளோர்ல ஐயா இந்த குபேர மூலையில ரூம் இருக்குதுங்க. அது சாய்வா போட்டுக்கிறாங்க. இது மாதிரி டிசைன் இந்த ஓடு வேகர் தோட்டம். என்ன 3வது கேள்வி தெளிவா சொல்லுங்க. அதாங்க 2nd ஃப்ளோர்ல ஐயா இந்த மாடியில குபேர போல தென்மேற்கு பக்கங்க ஐயா ரூம் இருக்குதுங்க. ஆனா அந்த ரூம் சதுரமா இல்லைங்க, சாய்வா அப்படியே போட்டு அந்த போர்டு வச்சிருக்காங்க. அதுவும் தவறு ஐயா, அதுவும் தவறு. அது சதுரம் செவ்வகமா இருக்கணும், ரூஃப் சமமா இருக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களை பொறுத்த வரைக்கும் முசிறிலேருந்து கூப்பிடலாம் கேட்குறேன். நான் இப்போ 2 நாளைக்கு முன்னாடி தான் முசிறி கிராஸ் பண்ணி தான் நான் கரூர் போக நேரிட்டது. மண்ணை இப்படி எடுத்துட்டு இருக்காங்களே, அந்த காவிரி ஆற்றுல தண்ணின்றது ஒன்று கூட இல்லையே. அந்த மண்ணை பாதுகாக்கிறதுக்கு எதாவது பாருங்கள். உங்களோட வீடு நல்லபடியாக இருக்கும். நம்ம அந்த சமுதாயம்ன்ற ஒரு விஷயத்தை நம்ம முன்னால் வைக்கும்போது தான், அதோட நலன் நம்மக்கிட்ட இருக்கும்போது தான், நம்ம எடுத்துக்கும்போது தான் நம்மளோட லைஃபும் நல்லா இருக்கும் சார். இது மிகப்பெரிய தவறான விஷயங்கள் முசிறில் செய்யப்படுது. நன்றி, வணக்கம். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க?
வணக்கம் மேடம், நான் மயிலாடுதுறையில இருந்து சாந்தகுமாரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சாந்தகுமாரி அம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார்ட்ட பேசணும். கண்டிப்பா பேசலாமா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. சாந்தகுமாரி வாழ்க்கை ரெண்டாவது முறை கூப்பிடுறீங்க இல்லையாம்மா? ஆமாங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆமா சொல்லுங்கம்மா, கேள்வி கேளுங்க. சார், நீங்க எங்களுக்கு நாங்க வீடு வாடகை வீட்டுல தான் சார் இருக்கோம். நீங்க எங்களை வீடு மாத்திக்க சொன்னீங்க. ஆமா. இப்ப வீடு பாக்குறோம் சார், ஒரு வீடு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. நான் அதை போய் பார்க்க போறேன். அது எப்படி சார், எனக்கு வாசல் இருக்கணும், அமைப்பு எப்படி இருந்தா நல்லதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். அம்மா, அதாவது ஒரு தனி வீடு அப்படின்னு சொல்லும்பொழுது சதுரம் செவ்வகம்லாம் வீடு கிடைக்காது. நான் சொல்லக்கூடிய விதியெல்லாம் 6 விதியில் வந்து நீங்கள் 2 விதி இருந்தாலே போதும் வந்து பொதுவாக வாடகை வீட்டுக்கு. அது முதல் விஷயம், வடகிழக்கில் படிக்கட்டு இருக்கக்கூடாதும்மா, தென்மேற்கில் பள்ளங்கள் இருக்கக்கூடாது, ரொம்ப முக்கியமான விதி. நம்பர் 2 வந்து உச்ச வாசல். உச்ச வாசல்னால் என்னென்னா, வாசல் வீட்டில் இருக்கும். இப்போ வடக்கில் வாசல்னால் அது கிழக்கு பக்கம் ஒட்டி இருக்கணும், கிழக்கில் வாசல்னால் வடக்கு பக்கம் ஒட்டி இருக்கணும், தெற்கு வாசல்னால் கிழக்கு பக்கம் ஒட்டி இருக்கணும், மேற்கு வாசல்னால் வடக்கு பக்கம் ஒட்டி இருக்கணுமா. இந்த 2 விஷயங்கள் நீங்கள் பார்த்துங்க. அந்த கிழக்குலேயும் வடக்குலேயும் நிறைய ஜன்னல் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா அதுதான் சிறந்த வீடு. அந்த வீடு வந்து நான் சொல்கிறது வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமாக. கடவுள் மேலே பாரத்தை போட்டு கொஞ்சம் அந்த வீடை தேடுங்க. நல்ல வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள். சாந்தகுமாரி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம், புதுப்படத்து பாலகிருஷ்ணன் பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் மேடம். ஐயா சொல்லுங்க ஐயா. ஹலோ, வணக்கம் சார். சார், பல கோடி நன்றி சார் உங்களுக்கு. உங்களுக்கும் நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு ஒரு 2 சதுர வீடு இருக்குன்னா அது காரணம் நீங்க தான் சார், சொந்தமா. நான் என்ன பண்ணேன் ஐயா? ஆமா சார், நீங்க கொடுத்த ஜெயா டிவில இருந்து உங்க நிகழ்ச்சி தொடர்ந்து பாத்துட்டு இருக்கேன். ஓகே. ஆண்டாள பாக்குறதுக்கு வந்தது ஐயா, உங்களை பார்க்க முடியல, அது முன்பு முயற்சி பண்ண உங்களை பாக்குறதுக்கு. சரி, நான் அன்னதானத்துல இருந்தேன், கோயில்ல இல்ல. நான் சொல்லுங்க ஐயா. நீங்க எப்படி நீங்க தேரடி வர முடிக்க நிப்பீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து நின்று உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு. ஆனா முடியல எங்கய்யா. இல்ல, அந்த யார் காலையும் யாரும் விடக்கூடாது, கடவுளை தவிர வேற யார் காலையும் விடாதீங்க. பெரிய பெண்கள், வயதான பெண்கள் காலில் விழாயா. சொல்லுங்க, கேள்வி கேளுங்க பாலகிருஷ்ணன். நான் கொத்தனார் வேலை பார்க்கணும் சார். நம்ம வாசப்படி வீடு சொன்னோம்னா அது இங்க உள்ள லோக்கல் உள்ளவங்க என்ன பண்ணாங்க, இது வந்து இந்த மாதிரி நீங்க சொல்றதுல வந்து நாங்க சீரியல் தாலுக்காவில் வந்து ஒரு 40% கூட கிடையாது. இந்த சனிமுல்ல ஓப்பன் வைக்கணும், இங்க சனிமுல்ல கிச்சன் வைக்கணுங்கிறாங்க. இப்ப அதுலோட இதுக்கு என்ன சார் நம்ம பாலகிருஷ்ணன், நல்ல கேள்வி பாலகிருஷ்ணன். உங்களுக்கு ஒருத்தவங்க வந்து வேலை கொடுக்குறாங்க, அவங்க சொல்ற மாதிரி தான் நீங்க வீடு கட்டணும், அதாவது செப்டி டேங்க் போடணும், கிச்சன் வைக்கணும், அது தப்புன்னு உங்களுக்கு தெரியுதுன்னா அந்த வேலையை நீங்கள் பண்ணாதீங்க, அது மிகப்பெரிய பாவம். நல்ல அற்புதமான கேள்வி கேட்டீங்க. திருக்கோஷியூர் வந்து அந்த கோயில் வந்து நாங்கள் கையில் எடுக்க போகிறோம், தங்க விமான திருப்பணிக்காக. ஒன்று கூடி சீக்கிரம் சமஸ்தான ராணியும் பார்க்கணுன்னு டைம் கேட்டிருக்கோம். ஸோ அந்த திருக்கோஷியூரை நீங்கள் பெருமாளை பிடிச்சிங்க. மிக சிறந்த வாழ்க்கையை வாழ வாழ்த்துக்கள் கிருஷ்ணன். வாழ்க வளமுடன். உங்கள் வீட்டில் வடமேற்கு ப்ராப்ளம் இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம்மா. வணக்கம்மா, யார் பேசுறீங்க? நான் தர்மபுரியில இருந்து ஜோதிமணி பேசுறேங்கம்மா. ஜோதிமா, சொல்லுங்க, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. ஜோதி, வாழ்க வளமுடன்மா. சார் வணக்கம் சார். எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு லைன் 2-3 தடவை கிடைச்சது சார், ரொம்ப சந்தோஷம். உங்க அந்த டாக்டர் பையன் தானே, அவங்க அம்மா தானே நீங்க? ஆமாங்க சார். ஏன் இப்படி அழாம பேசுறீங்க, சிரிச்சுட்டு பேசுறீங்களா? என்ன மாற்றம் ஏற்பட்டது உங்களோட வாழ்க்கையில்? சார், மாற்றங்கள் வந்து நீங்க சொன்ன மாதிரி போர் வந்து மாத்தி போட்டுட்டோம் சார். பையனுக்கு கொஞ்சம் அலைன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2வது கொஸ்டின் வந்து அந்த டாய்லெட்டும் லெட்டினும் எந்த இடத்துல அமைக்கணும்னு சொன்னீங்களா இன்னும் சந்தோஷப்படுவோம். ஏன்னா எங்க வீட்டுல அவர் இல்லாத ஒரு குறைய நீங்க எனக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. இப்போ அம்மா, எனக்கு இப்போ ஐ லவ் யுவர் வேர்ட்ஸ்மா. ஏன்னா வந்து நீங்கள் முதல் 3 முறை பேசின ஜோதிக்கும் இப்போ பேசக்கூடிய ஜோதிக்கும் பெரிய வேறுபாடு இருக்குமா. இதை மாதிரி இருங்கம்மா. உங்கள் வீட்டில் லைஃப்பில் எப்போவுமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். இந்த அழுகையே இனிமேல் வரக்கூடாதுமா. அழுகைன்றது ஆனந்தத்துக்கான உச்சக்கட்ட அழுகையாக தான் இருக்கணுமே ஒழிய கஷ்டத்துக்கான அழுகையாக இருக்கக்கூடாது. லெட்ரின் அப்படின்னு சொல்கிறது, அந்த டாய்லெட் லெட்ரின் ரெண்டுமே ஒரே விஷயம் தான் நீங்கள் பேசுகிறீங்க. அது வடமேற்கு மூலையில் வர்றது சிறந்தது. வீடு நம்ம தனியாக எடுத்து கட்டுறோம் அப்படின்போது மேற்கு நடுப்புகளை வரதான் சால சிறந்ததுமா. உங்களுக்கு பையனுக்கு திருமணம் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே சொன்ன நான் திருக்கோஷியூர், அங்கே எல்லாமே மாதவன் தான். அந்த திருக்கோஷியூரை பெருமாளை பிடிச்சிக்கங்க. அதாவது விஷ்ணு, மகாவிஷ்ணு, சதாவிஷ்ணு 3 நிலை உண்டு பெருமாள். இதில் நீங்கள் அந்த சதாவிஷ்ணுன்ற ஒரு நிலையை உணரணுன்னா திருக்கோஷியூர் போனால் தான் முடியும். திருக்கோஷியூர் போங்க. உங்களுக்கு வந்து அந்த திருமாமகளே வந்து மருமாளாக கிடைப்பால். அதுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜோதி, வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். இதற்கு முன்பு ஒரு நேருக்கு விளக்கம் கொடுக்கும்போது நீங்க சொன்னீங்க வீட்டோடைய கூரை, அந்த ரூஃப் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே சார். ஆனா நிறைய பேர் வீட்டுல வந்து ஒரு அழகிற்காக கூட ஓடுகள் வைக்கிறாங்க, அது வந்து சரிவா தானே வரும். இதனை குறித்து வாஸ்துல குறிப்புகள் சொல்லப்பட்டிருக்கா?
சரி, எல்லாம் எதுவுமே குறிப்புகள்லாம் கிடையாது. எல்லாருமே இப்போ அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பேசுகிறது தான் வந்து இது எல்லாமே அனுபவத்தின் பேஸ் பண்ணி தான். ஃபண்டமெண்டலான விஷயங்கள் மட்டும் பழைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு ட்ரையல் அண்ட் எரர் பேசிஸில் கரெக்ட் பண்ணி அடுத்தவங்களுடைய லைஃப்பில் சில விஷயங்களை பரிசோதித்து கரெக்ட் பண்ணி தான் இன்றைக்கி வாஸ்துன்றது பேசப்படுது. அழகு என்பது எப்போவுமே ஆபத்தானது. எதெல்லாம் அழகை கொடுக்கின்றதோ அதெல்லாம் எப்பொழுதுமே ஆபத்து தான்ன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஓடு சரிவாக போடலான்னா போடலாம். அது மேற்கு பக்கம் உயரமாகவும் கிழக்கு பக்கம் பள்ளமாகவும் அல்லது தெற்கு பக்கம் உயரமாகவும் வடக்கு பக்கம் பள்ளமாகவும் போடலாம். அதை விடுத்து மொத்தமாகவே வந்து நான் 4 பக்கமும் பள்ளமாக போடுறோன்னும் போது அப்போ அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டரான விஷயமா இருக்கும். சார், ஆனா இப்பதானே இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள்லாம் வந்திருக்கு. கொஞ்ச காலத்துக்கு பின்னோக்கி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாக்க நிறைய ஓட்டு வீடுகள் இருக்கு. இன்னைக்கு கூட ஒரு சில மாநிலங்கள், கேரளா போன்ற இடத்துல வந்து ஓடுகள் தான் வந்து பிரதானமாக இருக்கு இல்லையா? அவங்க எல்லாம் நல்லா தானே இருக்காங்க, நம்ம முன்னோர்கள் நல்லா தானே இருந்தாங்க. இல்லை, நல்லா இருக்காங்கன்றது நீங்கள் எதை ரெஃபரன்ஸாக எடுத்து சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குங்கிறது இப்போ யாரு கேட்டாலும் நல்லா இருக்கான், அவன் பக்கத்தில் சூப்பராக இருக்கான் அப்படின்னா பணத்தை தான் நம்ம மக்கள் பொதுவாக ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் கேரளான்னு சொன்னீங்கன்னா கேரளாவில் வந்து ஒரு 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து கல்ஃபில் தான் இருக்காங்க. ஒரு கணவன் இங்கே இருப்பார், மனைவி அங்கே இருப்பாங்க. இப்போ ஆந்திராலையும் அதே போல் தான் பாதி குழந்தைகள் வந்து எனக்கு தெரிந்த வரைக்கும் அமெரிக்காவில் இருக்காங்க. அப்போது நீங்கள் பணம்ன்றது வந்து வாஸ்துக்கும் பணத்துக்கும் சம்மந்தம். பணம்ன்றது பை ப்ராடக்ட்டு. மெயினான விஷயம்னா பீஸ் ஆஃப் மைண்டு. கணவன் எல்லாம் குடும்பத்தோடு இருக்கிறது தான். இப்போ வந்து பொண்டாட்டி பிள்ளைங்களை விட்டுட்டு சவுதி அரேபியாலேயோ வந்து அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இருந்து பணத்தை சம்பாதிச்சு என்ன பண்ணேன். ஸோ அந்த வாழ்க்கையை பற்றி நான் பேசலை. ஸோ வாஸ்து என்பது வந்து இப்போ வந்ததா அப்போ வந்ததான்னா இந்த கான்செப்ட் என்பது வந்து மனிதனோட தொட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் நான் சொல்லக்கூடிய விஷயம், தயவுசெய்து வந்து பணத்தை பிரதானப்படுத்தாமல் உறவுகளை பிரதானப்படுத்தி வாழறதுக்கு முயற்சித்திங்கன்னா வாழ்க்கையோட அருமை புரியும், வாஸ்துவோட உண்மை தெரியும். அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்க சார். நேர் இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் பேசுறீங்க? கலா பேசுறேன் மேடம், திருநெல்வேலியில இருந்து. கலாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. கலா, வணக்கம், வாழ்க வளமுடன். திருநெல்வேலி எங்கேருந்து பேசுறீங்கம்மா? இந்த சங்கர் நகர்ல இருந்து பேசுறேன் சார். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. சார், எனக்கு வந்து வேலை கிடைக்கல, வீட்ல இருந்து சாரி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அது கொஞ்சம் பெரிய லெவல்ல கொண்டு போறதுக்கு என்னுடைய இடம் கொஞ்சோண்டு இருக்குது சார். அதை சேல் பண்ணணும், சேல் பண்ணவே மாட்டேங்குது. உங்க கணவர் என்ன பண்றாரு கலா? இல்ல சார். உங்களுக்கு கணவர் கிடையாது? ஆமா சார். என்ன ஏஜ் உங்களுக்கு? எனக்கு 35 ஆகுது சார். நீங்க வந்து குழந்தைகள் இருக்காமா? இல்ல சார். நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணீங்கம்மா, அதான் நல்ல விஷயமா இருக்குமா. நம்பர் 2 வந்து உங்க ராஜவல்லிபுரத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் என்ன கோயில்? சிவன் கோயிலா பெருமாள் கோயிலாமா? எங்க சார்? ராஜவல்லிபுரம். ராஜவல்லிபுரத்துல சிவன் கோயில் சார். அந்த கோயிலோட சிறப்பு என்னம்மா? எனக்கு அந்த கோயில் பத்தி சிறப்பு அவ்வளவு தெரியாது சார். ஆனா இப்ப நடுவில் ஏதோ விசேஷம் வந்ததுன்னு போயிட்டு வந்தேன் நான். ஆனா அதுல என்னன்றது கண்டுபிடிக்கணும் இல்லையாம்மா? நான் இவ்வளவு நாள் இங்க சென்னையில இருந்தேன் சார். நான் இப்பதான் இங்க வந்து கொஞ்ச நாள் தான். எவ்வளவு நாள் ஆச்சு வந்து? இப்ப ஒரு 3 months ஆகுது சார். ஓகே. இப்போ ஒரு வாட்டி நடுவில் போயிட்டு வந்தீங்களே, அந்த கோயிலுக்கு போகும்போது அந்த குங்குமம் விபூதி எடுக்கிறதுக்காக போகக்கூடாதும்மா. அந்த கோவிலோட ஒன்றி போயிடணும். அந்த கோவிலில் என்ன விஷயம் இருக்குன்னு நீங்கள் புரிஞ்சால்தான் அந்த கோவில், அந்த கடவுள்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புலப்படும். ஆன்மீகன்றது தெளிவாகும்மா. இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு எறும்பு வந்து ஒரு பொருளை தூக்கிட்டு போகுதுன்னா எறும்போட பலத்தால் கிடையாது, அது அந்த சுவையோட ஈர்ப்பால, இனிப்போட ஈர்ப்பாலம்மா. அதுபோல் நீங்களும் வந்து லைஃப்பில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை புரிந்து அதோடு ஏந்து வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் அதை பண்ணலைன்றதான் தவறு. கண்டிப்பாக திருமணம் பண்ணீங்க. ராஜவல்லிபுரம் அந்த சிவபெருமான் வந்து உங்களுக்கு அடுத்த கட்டம் கொண்டு போகிற அதுக்கு அன்பான வாழ்த்துக்களுமா. வாழ்க வளமுடன் கலா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம் மேடம். சென்னையில இருந்து யார் பேசுறீங்க? உஷா பேசுறேன் மேடம். உஷாமா, சொல்லுங்க உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. உஷா, வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. சார், நான் எங்க அம்மாவுக்காக ஒரு வீடு வாங்கி கொடுக்கலாம்னு வாங்கினோம். அட்வான்ஸ் கொடுத்தோம். 1.5 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. அவங்க பிளான் வந்து அக்ரிமெண்ட் ஆகலன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. 10 லட்சம் கொடுத்தோம், இன்னும் வரவே இல்லை சார். என்ன சார் பண்றது? நீங்க எங்க அபார்ட்மெண்ட்ல வாங்குறதா? தனி வீடு சார். எங்க எந்த ஏரியால உஷா? தஞ்சாவூர்ல சார். ஓகே. அதாவது நான் என்ன நினைக்கிறேன்னா, உங்க அம்மா ஒரு தெய்வீக பிறவி. நீங்க மகள் வந்து அம்மாவுக்கு வீடு வாங்கி கொடுக்குறது மிகப்பெரிய விஷயமா. நீங்கள் உண்மையில் பாராட்டுக்குரிய ஒரு சிறந்த பெண்மணி. அது 2வது வந்து இப்போ நீங்கள் உங்கள் நல்ல எண்ணம் இங்கே இந்த இடத்துல வெளிப்படுது. உங்கள் அம்மாவும் அதை வாங்குறாங்கன்னும் போது அந்த இடம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அது ஏதோ தவறான இடமா இருக்குமா. அங்கே போய் நம்முடைய அம்மாவோட உயிர் வந்து பலியாகும் அப்படின்ற பட்சத்தில் கடவுள் வந்து உஷாவோட அம்மாவுக்கு இது நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இதை தடுத்துருக்காருமா. காரணமின்றி காரியம் இல்லை. இதில் வந்து இந்த வார்த்தை மட்டும் புரிஞ்சுங்க. பணம் போனால் போகுதுமா.
உங்களுடைய அம்மாவை நல்லபடியாக வச்சுக்கின்ற உங்கள் எண்ணம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போகும். தஞ்சாவூர் கூடிய புண்ணியநல்லூர் மாரியம்மன் மிக சிறந்த வழிபாட்டுக்குரிய ஸ்தலம். இந்த மாரியம்மன் தான் உங்களை காப்பாற்றிருக்கா. உங்களுடைய சிறந்த வாழ்க்கைக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். சார், இரு மனங்கள் இணைகின்ற காதல் திருமணம், இதற்கும் நம்ம வசிக்கின்ற வீட்டின் வாஸ்துவிற்கும் தொடர்பு உண்டா, சம்பந்தம் இருக்கா? 1000% ரெண்டுத்துக்கும். இது காதல் திருமணம்னால அது வீடு சம்மந்தப்பட்டது. இப்போ பாலகிருஷ்ணன் பேர் சொன்னால் அது ஒரு பிரச்சனையை சொல்லலாம், உஷான்னு சொன்னால் ஒரு பிரச்சனையை சொல்லலான்ற மாதிரி காதல் திருமணாலே ஒரு வீட்டில் வந்து 2 இடங்கள் பார்க்கணும். அதில் வந்து மிக முக்கியமாக வடமேற்கு சம்மந்தப்பட்டது காதல் திருமணம். நம்பர் 2, காதல் திருமணம் சரியாக தவறா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் அது தவறு. காரணம் வந்து பெற்றோர்கள் வந்து தன் பொண்ணை வந்து பிள்ளையை வந்து அழகாக வளர்க்குறாங்க. எல்லா விஷயத்தையுமே கேட்டு கேட்டு பார்த்து பண்ணி திடீர்னு அவங்க ஒரு முடிவு எடுத்து ஒரு திருமணம் பண்ணும்போது நொடிஞ்சு போய்ட்றாங்க, உடஞ்சி போய்ட்றாங்க. அப்போ இந்த இடத்துல காதலிக்கிறவங்களோட தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த இடம் அது மாதிரி பண்ணுது. அப்போது அது மாதிரி காதலை நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணி தான் அவன் பிள்ளைங்க நிற்கும்பொழுது பெற்றோர்கள் ஒத்து போகிறதான் நல்லது. மனசார இல்லைன்னா அந்த குழந்தைகள் பாதிக்குது. அதாவது அவங்களோட சொந்த பேரம்பேத்திகள் வந்து பாதிக்கப்படுவாங்கன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது ஒன்று காதலிக்கக்கூடாது, காதலிச்சிட்டா பெற்றோர்கள் ஒத்துக்கணுன்றதான் என்னோடய தாழ்மையான கருத்து. இதற்கு மாறாக 2 பேரும் மாறாக நடக்கிற ஃபோர்ஸிபிளாக கல்யாணம் பண்ணுறதும் இஷ்டம் இல்லாமல் வந்து கல்யாணத்தை வந்து ஒத்துக்கிறதும் ஒரு பெற்றோர்கள் வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல அந்த வீட்டோட பேரன் பேத்திகள் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படுறாங்க. இது வந்து தயவுசெய்து அவாய்ட் பண்ணுன்னா இந்த வடமேற்குன்ற ஒரு பகுதியை பக்காவாக பரிசுத்தமாக வைத்து கொண்டால்தான் இது சாத்தியப்படும். சிறப்பாக சொன்னீங்க சார். ஆனால் சார், எப்படிப்பட்ட திருமணமாக இருந்தாலும் சக்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்கே இருக்குனாக்கா இரு மனங்கள் புரிகின்ற ஒரு இடத்துல தான் இருக்கு இல்லைங்களா? திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் வாஸ்து ரீதியாக எந்த இடத்த நம்ம கரெக்டாக வச்சுக்கணும்? சரி, சக்ஸஸ்ங்கிறது தான் ரொம்ப முக்கியம், அந்த எஃபர்ட் தான். அப்போது இது வந்து 2 பேருமே வந்து எஃபர்ட்லெஸ்ஸாக லைஃப் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் தென்மேற்கு வந்து பக்காவாக இருக்கணும். அந்த தென்மேற்கு பகுதி வந்து பரிபூர்ணமாக இருந்து கிழக்கில் வடக்கில் ஜன்னல்கள் இருந்ததுன்னா இவங்களோட லைஃப் வந்து பர்ஃபெக்டாக இருக்குன்றது எனக்கு தாழ்மையான கருத்து. பல குடும்பங்களுக்கு வரம் போன்ற தகவல் சொன்னீங்க சார். ஒரு நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம் மேம், வசந்த். வசந்த் சார், எங்கிருந்து கால் பண்றீங்க? மகாராஷ்டிரா. சொல்லுங்க சார், உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வசந்த் வணக்கம், வாழ்க வளமுடன். சொல்லுங்க வசந்த். வணக்கம். அமோகமா இருக்கேன், சிறப்பா இருக்கேன் வசந்த். ஒரு 5 கேள்வி சார். ஐயோ, கேளுங்க கேளுங்க கேளுங்க. கூரை வீட்டுங்க ஓட்டு வீடுங்க ஆண்டாள் வாஸ்து விதி பொருந்துமா சார்? பொருந்தும். 2வது, ஒரு நபர் வந்து வாஸ்துப்படி ஒரு வீட்டுல இருக்காரு. ஆனா அவருடைய எண்ணங்களும் எதிர்மறையா இருக்கு. அவருக்கும் அந்த வாஸ்து பலன் கிடைக்குமா? இது நான் போன வாரமே பதில் சொல்லிட்டேன், லாஸ்ட் டைம் நீங்க கேட்டப்பவே. 3வது கேள்வி, இப்ப வீட்டுல இருக்கிறத விட இப்ப ஆபீஸ்லயும் கார்லயும் அதிகமா இருக்காங்க. இப்ப ஆபீஸோட வாஸ்து பொருந்துமா? வீடு எப்படி இருக்கோ எப்படி இருக்கோ அப்படிதான் உங்க ஆபீஸ் இருக்கும். 4வது கேள்வி, இப்ப ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் சுவர் ரொம்ப முக்கியம் சொல்லியிருந்தீங்க. அப்படின்னா நம்ம நாட்டுக்கும் அது பொருந்துமா? நாட்டுக்கும் பொருந்தும். நம்ம நாட்டுக்கு அப்போ இப்போ வந்து நம்ம ஊரில் எல்லாருமே பஞ்சத்தை அடிபட்டு உயிர் போகிற மாதிரி இருக்காங்க. அப்போ வந்து நம்மளும் செத்து போயிடுமா? நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம தப்பிச்சுக்கிறதுக்கு பார்ப்போமா? அப்போ இந்த இடத்துல நாடுன்னு பார்க்காம உங்களோட வீடு உங்களோட ஊருன்னு மட்டும் பார்த்துங்க. கடைசி கேள்வி, இல்லை எதுக்கு விதவைகள் கணவன் இழந்தது? ஆமா, மிகப்பெரிய தொடர்புக்கு. இப்போ இந்த கலா கேட்டாங்க இல்லையா, அது போன்ற விதவைகளுக்கும் கல்யாணம் ஆகாத முதிர்கண்ணிகளுக்கும் வாஸ்துக்கும் மிக நெருங்கிய தொடர்பு உண்டு. நீங்க என்ன பண்றீங்க வசந்த்? ஆக்சுவலா நான் பிசினஸ் பண்ணிருக்கேன் சார். ஜாமுன். என்ன பிசினஸ்? ஜாமுன் போடுறோம். என்னங்க? ஜாமுன் மிட்டாய் ஐட்டம் சார். மிட்டாய். ஓகே. நான் என்ன சொல்றேன்னா, கொஞ்சம் வேலையில் வந்து நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட். ஏதாவது வந்து நீங்கள் வந்து கேள்வி கேட்குற தவறுன்னு சொல்லலை. இந்த அளவுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வேலை சரியாக பண்ண மாட்டீங்க. வேலை ஒழுங்காக பார்த்தா தான் சாப்பாடு. ஸோ வந்து வேலையில் கவனம் செலுத்துங்க. நல்ல கேள்வி கேட்டு நன்றி வசந்த். வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யார் பேசுறீங்க? நாங்க கஸ்தூரி பேசுறேங்க. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? வேலூர் மாவட்டம். சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகளை சற்று கேளுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வணக்கம் சார். கிழக்கு தென்மேற்கு மூலையில ரூம் எடுத்து
ஒரு முன்னேற்றமே இல்ல சார். 4 பேர் பார்க்காது, ஒரே ரூம் தான். அம்மா நமக்கு வடக்கு தான் பிரச்சனைக்குரிய இடமா? வடக்குல ஜன்னல் இருக்கா நீங்க இருக்கிற இடத்துல? இல்ல சார். விட்டுருங்க, அவ்வளவுதான்மா. அந்த வடக்கு ஜன்னல் இருக்க மாதிரி கிழக்கு ஜன்னல் இருக்க மாதிரி இடத்துக்கு போங்க. மாற்றம் ஏற்படும். நல்ல வாழ்க்கை வாழ்த்துக்கள்மா. வாழ்க வளமுடன். அழைப்பிற்கு நன்றி சார். அன்னதானத்தின் சிறப்பு என்ன, அது நீங்க கண்டிப்பா எங்களுக்கு சொல்லணும் சார். நான் ஏன் இதை குறிப்பா கேட்கிறேன் அப்படின்னாக்க, நம்ம பாலகிருஷ்ணன் சார் கால் பண்ணப்போ நீங்க சொன்னீங்க, நான் வந்து தேரை வடம் பிடித்து இழுப்பதை விட்டு விட்டு அன்னதானத்தில் நின்றேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? இவ்வளவு முக்கியத்துவம் அதற்கு கொடுப்பதற்கான காரணம் என்ன? சரி, நான் வந்து லைஃப்பில் வந்து இந்த ஆண்டாள் கோயிலெலாம் எடுத்தப்போ, அந்த தங்க விமான திருப்பணிலாம் முடிச்சப்போ பெரிய பங்காற்றினேன். அந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் அந்த சேர்மனோட ஒர்க் பண்ணேன். அதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இந்த ஆடிப்புற நிகழ்வு எனக்கு உணர்த்தியது. ஒரு 3000 பேருக்கு வந்து அன்னதானம் வந்து, அதாவது வந்து என்னுடைய டீமில் நிறைய பேர் நான் சத்தம் போடுவேன் சரியாக ஒர்க் பண்ணலன்னா. அதில் வந்து தப்பி சொக்கலிங்க நம்ம நல்லதுக்கு சொல்கிறாருன்னு நம்புறவங்க வந்து என் கூட லைஃப் லாங் வருவாங்க. எவ்வளோ வந்து கடினமான வார்த்தைகள் சொல்லணும். என்னுடைய வயதில் மிகப்பெரியவர், ஒரு மிகப்பெரிய ஞானி போன்றவர், ராஜா, தஞ்சாவூரை சேர்ந்த ராஜா, அவர்கிட்ட இந்த ஒர்க்கை கொடுக்குறேன். அவ்வளோ அழகாக டேஸ்ட்டாக சூப்பராக ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி வாட்டர் பேக்கெட் ஊறுகாலாம் போட்டு கொடுத்து அது மக்களுக்கு கொடுக்கும் பொழுது, ஒரு 3000 பேர் கியூ நின்று வாங்குறத பார்க்கும்போது என் லைஃபே வந்து இனிமேல் வாஸ்துலாம் பார்க்கணுமா அப்படின்ற ஒரு விஷயத்தை முடிவெடுத்துறேன். நான் ரொம்ப நாள்லாம் அந்த ஃபீல்டில் இருக்க மாட்டேன். ஏன்னா அந்த உணவோட அத்தியாவசியத்தையும் அவசியத்தையும் அன்றைக்கி நான் பார்க்குறேன். இனிமேல் லைஃப்பில் வாழணுன்னா நம்ம டெய்லி ஒரு 1000 பேர்லேருந்து 2000 பேருக்கு அன்னதானம் பண்ணுற மாதிரி நம்ம வந்து வாழணுன்றதுக்கு வந்து ஒரு முடிவு எடுத்த நிகழ்வாக அந்த ஆடிப்புறம் நிகழ்வு இருந்தது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் தேர் இழுக்கிறதுன்றது வந்து நான் லைஃப் அடுத்த கட்டம் போயிட்டேன். இப்போ ஆண்டாள் வந்து இனிமேல் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுன்ற ஒரு விஷயத்தை எங்கள் சமிக்ஜியா சொல்லியிருக்கா. அந்த வகையில் எனக்கு ஒரு ஞான குருவாக இருந்து உதவி உணர்த்திய தஞ்சாவூர் ராஜாவுக்கு நன்றி. நீங்களும் வந்து அன்னதானம்ன்ற ஒரு விஷயத்தை உணர்ந்தீங்கன்னா அதை தொடர்ந்து பண்ணுங்கள். ஒரு நாளைக்கு ஒருத்தருக்காக சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு டீ வாங்கி கொடுங்க, ஒரு காப்பி வாங்கி கொடுங்க, ஒரு வாழைப்பழமாக அதை வாங்கி கொடுங்க. மிக சிறந்த வாழ்க்கை வாழ்வீங்க. நான் வந்து வாழப்போகிற வாழ்க்கைக்கு இதுதான் மிகப்பெரிய அடித்தளமாக அமையப்படுகின்றது என்பதை நான் முன்கூட்டியே உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். சிறப்பா சொன்னீங்க சார். பொதுவா சொல்லுவாங்க, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு. போதும்னு நம்ம எந்த தானத்துல சொல்லுவோம்னா அன்னதானத்துல மட்டும்தான் வயிறு நிரம்பியோனே போதும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சிறப்பான தகவல் கொடுத்தீங்க. இன்னைக்கு வாஸ்து குறித்த நிறைய விளக்கங்கள் பகிர்ந்துட்டீங்க. நிறைய பேருடைய கேள்விகளுக்கு தெளிவான பதில்களும் கொடுத்தீங்க சார். மிக்க நன்றி. ஒரு சிறிய விஷயம் என்னென்னா, இந்த திருக்கோஷியூர் கோயில் பொறுத்த வரைக்கும் அவங்க தங்க விமான திருப்பணின்ற ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 100 ரூபாய் இருக்கலாம், இல்லை 1 கிராம் இருக்கலாம், 10 கிராம் இருக்கலாம். உங்களால் முடிந்த நேராக அந்த கோயிலில் போய் அந்த ட்ரஸ்ட்டில் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா ரெசிப்ட் கொடுப்பாங்க. ஏன்னா திருக்கோஷியூர் வந்து ஏன் வந்து தங்கம் கொடுக்குன்றதுக்கு ஒரு பெரிய சிறப்பு விஷயங்கள் இருக்குது. அந்த சிறப்பு விஷயங்கள் நான் அடுத்த திங்கட்கிழமை சொல்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாணுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம். இவ்வளவு நேரம் நம்ம வாஸ்து குறித்த தெளிவான விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? அடுத்ததாக இந்த நாள் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க போறோம். ஆனா ஒரு குட்டி இடைவேளைக்கு பிறகு இணைந்திருங்கள்.